ட்ரோல் பார்ட் 2 இந்த ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கு. இந்த ஒரு படத்தோட கதையை பார்த்தா நம்ம ஹீரோயினியோ நோரா வந்து ஒரு பக்கத்தில் வந்து தனிமையில் ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்து மர்ம நபர் ஒருத்தர் வந்துடாப்புல. அவர் யாருன்னா நம்ம ஆண்ட்ரஸ் ஒரு பக்கத்தில் வந்துடாப்புல. ஆண்ட்ரஸ் ஒரு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி உதவி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. நம்ம நோரா வந்து நான் இதுக்கு மேலே வரமாட்டேன் வைக்கேன், வேற எதுவும் நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரஸ் ஒரு பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது நம்ம நோராவுக்கு எங்கே போகிறோம் எது போகிறோம் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் அப்படி சொல்கிற ஒரு ஆராய்ச்சி மையத்துக்கு நம்ம நோரா ஒரு பக்கத்தில் போகிறோம். இங்கே போகும்போதும் தெரியுது நம்ம ட்ரோல்னு அந்த கொடிய மிருகத்தை காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே இறந்துருச்சு, எந்த உயிரினமே இல்லை, ஆனால் இந்த ஒரு உயிரினம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோரா ஒரு பக்கத்துல இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி சொல்ல ஒரு ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ வைக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக அந்த ட்ரோலை வந்து கெட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கெட்டி போட்ட மிருகம் வந்து ஒரு பக்கத்துல வந்து தூங்கி கிடக்குது. அந்த மிருகம் நோரா வந்து இது கெட்டி போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோரா ஒரு பக்கத்துல கேட்குறாங்க. கேட்கும் போதும் தெரிய வருது இது வந்து நம்ம ஒரு ஆராய்ச்சிக்காண்டி இன்னும் வரக்கூடிய காலத்துல இதை வச்சு நம்ம ஏற்பட்ட ரிசர்ச் பண்ணி நம்ம எல்லாமே பார்க்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியில் ஒரு லேடி ஒன்று இருப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம நோரா வந்து ஒரு பக்கத்தில் வந்து தூக்கத்தில் இருக்கிறத எப்படியாச்சும் நம்ம உசுப்பி கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோரா வந்து ஒரு பக்கத்தில் வந்து நம்ம அந்த டோல் பக்கத்தில் போகிறாங்க. போகும்போது நம்ம நோரா வந்து அந்த ஒரு மிருகத்து மேலே கையை வச்சு அது மனசுக்குள்ள ஒரு ஒரு சாங்ஸ் மாதிரி ஒன்று பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த தூங்கி எந்திரிச்சு எல்லாத்தையும் போட்டு எப்படி சொல்றது ரொம்ப கொடூரமாக எல்லாத்தையும் போட்டு தாக்கிட்டு இருக்கு. ஆனால் தாக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் என்ன நடக்கும், அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர்லேருந்து ராணுவ அதிகாரிலேருந்து எல்லாருமே இந்த மிருகத்தை எப்படியாச்சும் அழிக்கணுமே வைக்கணுமே அப்படின்ட்டு ஒரு பாகத்தில் போயிட்டு இருக்கும்போது சரி இது ஈஸியாக கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி ஆஃபீஸ்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாமே ஆர்டர் போட்டு சீக்கிரத்தில் முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நினச்சி நம்ம ராணுவ அதிகாரி ஒரு பக்கத்தில் இருந்து நம்ம நோரா நம்ம ஆண்ட்ரஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் கூட்டிகிட்டு போகும்போது யூவி லைட்டை வச்சு எப்படியாச்சும் அதை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் பிளானை போட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம கிறிஸ் அவரோட தம்பியை நம்ம ஹெலிகாப்டரில் போகும்போது அந்த கொடிய மிருகம் வந்து வேற லெவலில் கொண்டது அப்புறம் என்னடா இது யாருமே கொல்லாதுன்னு பார்த்தா எல்லாத்தையும் போட்டு கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி இதுக்கு எப்படியாச்சும் யார் தெரிய போகுது அப்படின்னு ஒரு பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு பக்கத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஆண்ட்ரஸ் அப்புறம் மேஜர் நம்ம கிறிஸ் நம்ம ராணுவ அதிகாரி எல்லாத்தையும் கூட்டிட்டு நம்ம ஹீரோயினே நோரா வந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. நம்ம மறைமுகமான இந்த இடத்துக்கு போகும்போதும் தெரிய வருது அதே மாதிரி இன்னொரு ட்ரோல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை உள்ள ட்ரோலை வந்து கண்டுபிடிக்கும் போது நம்ம எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. இது எப்படி உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு, ஏன்னா ரொம்ப சாதுவான ஒரு மிருகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம இன்னொரு அந்த அந்த பெரிய அந்த கெட்ட ட்ரோல் வந்து அழிக்கிறதுக்கு பிளான போகிறாங்க. ஏன்னா நம்ம நல்ல ட்ரோலை வச்சு நம்ம அந்த ஒரு பெரிய மாற்றம் நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்தில் நினைக்கும் போது ரெண்டாவது ஒரு பக்கத்தில் சண்டை வருது. அந்த நல்ல ட்ரோல் மிருகம் வந்து கெட்ட மிருகம் ட்ரோல் வந்து ஒரு பக்கத்தில் எப்படி சொல்ற 2 பேருமே சண்டை விடாம ஒரே மிதியில தண்ணிக்குள்ள மூழ்க வச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்தில் வந்து நல்ல ட்ரோல் அந்த மிருகம் வந்து கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்தில் நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது நல்ல ட்ரோல் மிருகம் வந்து ஒரு பக்கத்தில் தண்ணிக்குள்ள போனதப்போ ட்ரோல் வந்து எதனால எங்கே போகுது யாரை தேடி போகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது அந்த ட்ரோல் வந்து யாரோ ஒரு ஆளை பழிவாங்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை தெரியாது. அது யாரு அவருன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை அடுத்தடுத்த ட்ரோல் யாரை தேடி போகுது வச்சுச்சு எதனால இப்படி பண்ணது வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த சுவாரஸ்யமான விஷயங்கள்ல அடுத்த கதையை நகரேன். ஆனால் அதை பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம அங்காங்க படம் பார்த்தா எப்படி இருக்கு அப்படிதாங்க சரி இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாத இருந்துச்சு. அடுத்து என்னதான் நடக்க போகுது, அந்த மிருகம் எதனால இப்படிலாம் பண்ணது வைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு நீட்டாக அழகாக அது ஒரு கதை வேற லெவல் சம்பவமா இருக்கு. அந்த சம்பவம்லாம் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் ஒரு சீன்ல நம்ம எப்படி சொல்ற ரொம்ப அழுக வச்சிருக்காங்க ஒரு சீன். அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்னடா இப்படி முடிச்சு விட்டே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா அதை பார்க்கறதுக்கு என்ன நமக்கு அந்த ஒரு சீனை ஏற்றுக்கவே மாதிரியே இல்லை, ரொம்ப சோகமான ஒரு சம்பவமா இருந்துச்சு. மான்ஸ்டர் எப்படிதான் இந்த டைரக்டர்லாம் எப்படி கிரியேட்டிவா யோசிச்சு எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா வேற லெவலில் சூப்பராக அழகாக காமிச்சிருப்பானுங்க அந்த மிருகத்தை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் வச்சு நீட்டாக அழகாக காமிச்சிருப்பானுங்க அந்த மிருகத்தை. அதை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உண்மையிலே அந்த மிருகம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிதான் நீட்டாக அழகாக அந்த டேரக்டர் காமிச்சிருக்கா. அவ்வளோ கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி எப்படி சொல்ல ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் சூப்பராக ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நம்ம நம்ம நோரா ஆனால் எப்படி சொல்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கும்போது அவள் வயசை வந்து ரொம்ப சின்ன வயசு மாதிரி இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட அது 3 வருஷம் நடந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கதை அப்படி ஆரம்பிக்கும். ஆனால் அதில் பார்த்தா நம்ம ஹீரோயினி ஒரு பார்த்து ரொம்ப வயசான மாதிரியே ஒரு கேரக்டராக இருக்குது. ஏன்னா ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏடா ஹீரோயினி இப்படி காமிச்சிருக்கே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடியில் நடிச்ச நம்ம மேஜர் நம்ம மிலிட்ரி மேன் அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம ஆண்ட்ரஸ் அவர் தக்காளி தரமான ஒரு எப்படி சொல்ற காமெடி சம்பவத்துலேருந்து எல்லாம் சூப்பராக அழகாக நடிச்சிருக்காப்புல. ஆனால் கடைசி நம்மளே அழுக வச்சுட்டு போயிருப்பாப்புல.
ஆனா, அந்த ஒரு படம் கண்டிப்பா தரேன். இது வேற லெவல்ல ஒரு எப்படி ஃபேண்டஸி அட்வென்ச்சர் மூவி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா அந்த ஒரு படம் பிடிக்கும். முக்கியமா சொல்றேன். இந்த ஒரு படம் அவங்க இந்த காட்சிலாம் சேர்ந்து எப்படி கொலாபரேஷன் பண்ணி எடுத்தானுங்க. அதே மாரி தான் இந்த ஒரு படத்துல போட்டு எடுத்து வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க படத்த பாருங்க. நம்ம இதுல பார்த்தா கிங்காங்க காட்சிலாம் இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரே ட்ரோலுக்குள்ள வந்து சண்டை போடுற மாரி காமிச்சிருப்பாங்க. அத பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்த சம்பவம்லாம் பார்க்கும்போது இதுல ரசிக்க முடியாது. இதுல ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. அது பார்க்க செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கடுத்து 3வது பார்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல போஸ்ட் கிரெடிட் சீன் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது பார்க்க செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. படம் கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிமு. Netflixல இருக்கு. முக்கியமா தமிழ் டப்பிங்ல எல்லாமே பக்காவா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா அந்த ஒரு படத்த மிஸ் பண்ணாதீங்க கைஸ். தாறுமாறான ஒரு சூப்பரான ஒரு படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க.